காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று சொன்னபடி இந்த காலை தியானத்திலே ஆண்டவருடைய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மோடு கூட அவர் பேசுவாராக. எபேசியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் நம்முடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனையாய் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்திருக்கிறார். நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். திருச்சபையாய் நாம் கூடி வரும்பொழுது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒரே மனமாய் ஒரே குடும்பமாய் கூடி வருகிற அந்த இடத்துல நமக்கு ஒரு அருமையான ப்ராக்டிஸ் நம்ம எடுத்தாகணும். நம்ம சர்ச்சில் நம்முடைய திருச்சபையில் வருகிற ஒவ்வொருவரோட உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசவே கூடாது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? சபை கூடி வருகிற நம்ம எல்லாருமே ஒருவருக்கொருவர் அவயவங்கள் தானே. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில் நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோன்னா, கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நம்ம ஒரு உறுப்புகளாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயவமும் இன்னொரு அவயவமும் என்றைக்காவது போய் பேசுமா? காலில் முள் குத்தின உடனே கண்ணில் தண்ணி வர்றது தான் உண்மையானது. காலில் முள் குத்தின உடனே ஹாகான்னு சிரிச்சு எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சந்தோஷப்படுவானா? அப்படி சந்தோஷப்பட்டால் அதான் பொய். ஒருவருக்கொருவர் நம்ம சர்ச்சில் அவயவங்களாக இருக்க, முதல்ல சர்ச்சில் வர்றவங்க அவங்ககிட்ட கரெக்டாக உண்மையை பேச ஆரம்பிப்போம். இந்த ப்ராக்டிஸ் தான் அது பிறகு குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம உண்மையை பேச, சொந்தக்காரங்கள்கிட்ட நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையை பேச பழக முடியும். வேலை பார்க்குற இடத்துல ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேச முடியும். இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் பொய் தான் இருக்குது. உண்மைக்கு புறம்பாத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல நிறைய நேரங்களில் நம்முடைய இமேஜை பாதுகாக்கிறதுக்கு பல பொய்களை நம்ம பேசிடுறோம். அதில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பொய்யும் இருக்குது, எந்த விதமான பாதிப்பும் வராத பொய்களும் இருக்குது. ஆனால் பொய் தானே. அதனால் நம்ம வேலை பார்க்குற இடங்களில், அப்புறம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், அப்புறம் உறவுக்காரர்களுக்கு இடையில் நிறைய பொய். உண்மை பேசினா பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கணும். நம்ம உண்மை பேசினா பிரச்சனை வரும் சில நேரங்களில். அதுக்காக தான் நம்ம அதை எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு தான் சின்ன சின்ன பொய் சொல்லிவிட்டு அப்படி போயிட்டு வந்துடுறோம். அப்படியே நம்ம ஆளுக்கு தக்கபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். இதிலிருந்து நம்ம சரியாகணும். அப்போ இதிலிருந்து நம்ம சரியாகணும்னா முதல்ல இந்த பயிற்சியை நம்ம எங்கே எடுக்கணும்? சபை கூடி வரும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறதுனால பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேசக்கடவன். இந்த ட்ரைனிங் ரொம்ப முக்கியத்துக்கு தான் சபையில் ஒருத்தர் பேசும் பொழுது உண்மை பேசணும். சபையில் மேலே என்ன ஒரு சாட்சி இருக்கணும்னா, அந்த பிரதரா அவர் பொய் சொல்ல மாட்டாரியா, அவர் எப்போதும் உண்மையை தான் பேசுவார். இந்த ஒரு பழக்கம் நமக்குள்ளே வரணும். இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட நம்ம இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதில் என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பழகிட்டேன். எல்லா இடங்களிலும் நான் என்னுடைய இமேஜை பாதுகாக்கிறதுக்கு பல காரியங்களுக்காக நான் போய் சொல்கிறேன். உண்மைக்கு புறம்பாகவும் பேசுகிறேன். எனக்கு அதுலேருந்து என்னால் விடுபட முடியும். ஏன்னா அது என்னுடைய பழக்க வழக்கமாகவே மாறிட்டு. அதுலேருந்து என்னால் விடுபட முடியும். எந்த இடத்துல நியாயத்தை பேச முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம். ஜெபத்தில் அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, நான் இனி
உண்மை பேச நான் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வாய்ப்பு திருச்சபை. சபையில் நான் ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையை பேசணும் முதல்ல. ஏன்னா அவங்க எல்லாருமே என் குடும்பத்துக்காரங்களாக சொந்தக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, வெளியிலேருந்து வருவாங்க. இப்போ அவங்ககிட்ட நான் ஏன் போய் பேசணும்? நான் தைரியமாக உண்மை பேச அங்கே ட்ரைனிங் எடுத்துரு. பிறகு அந்த ட்ரைனிங் படி என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுக்காரர்கள் இடத்துல, என் வேலை பார்க்குற இடத்துலையும் நான் உண்மை பேச அப்படியே பழகிடுவேன். இந்த பழக்க வழக்கத்துக்காகவே எனக்கு திருச்சபையை கொடுத்துருக்கீங்க. நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.